விருச்சக லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேணும் சார்? இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கும் வடக்கும் திசையும் வந்து ரெண்டுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திசைகள். இந்த 2 திசைகளில் வந்து வாசல் அமைந்து இவர்களுக்கு ஜாதகமும் நல்லா இருந்து வீடும் வாஸ்துப்படி எல்லாமே நல்லா அமைந்தா பொருள், அதிகாரம், கீர்த்தி, புகழ் இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பறியும் துறை, டிடெக்டிவ் ஏஜென்சி இதிலெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வில் பெரிய பதவிகளில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்தில் இருப்பாங்க. உயர் பதவிகள், கௌரவ பதவிகள் அதெல்லாமே வந்து இவங்களை தேடி வரும். இதே விருச்சிக லக்னம் வாசல் வந்து ஒரு தவறான அமைப்பு இருக்குது, ஜாதகமும் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வேலை செய்யலை அப்படின்னும்போது இவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக மாறக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுலேருந்து எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நேர்மாறான எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து முடியும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த தேவையில்லாத நிகழ்வுகள் வந்து நிறைய இவங்க வந்து ஈடுபடுவாங்க. மறைமுக தொடர்புகள்னு சொல்லலாம். இந்த மறைமுக தொடர்புகள் இல்லீகல் அஃபேர்லாம் வந்து சொல்லலாம். இந்த இல்லீகல் அஃபேர்லாம் இது வந்து விருச்சிக லக்னம் மட்டும் கிடையாது, தவறான வாஸ்து அமைப்பும் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் இருந்தால் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணலன்னா இப்போ இந்த விருச்சிக லக்னம் பயணிக்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, விருச்சிக லக்னம் சொல்கிறது நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது எல்லாமே வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் அக்ஷய லக்னம் பயணிக்கும் போது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி விருச்சிக லக்னம் பயணிக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குமா, ஒரு மறைமுக தொடர்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதுவே வந்து குரு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்டாரு, குரு வந்து சாதகமான ஒரு நிலைமையில் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து மறைமுக குழந்தை இருக்குமானா கண்டிப்பாக மறைமுக குழந்தை இருக்கும். ரியலாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அவர் வந்து நம்ம ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டு தான், ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது. இப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு போயிட்டு வீட்டு வாஸ்து பார்க்குறோம். அவருக்கு இது மாதிரி ஒரு தவறான அமைப்பு இருக்குது, வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு வந்து விருச்சிக லக்னம் போயிட்டுருக்கு. இப்போ விருச்சிக லக்னம் போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம சில கேள்விகளை வந்து கேட்குறோம். சார் இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மறைமுக தொடர்பு இருக்கணுமே அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவர் வந்து அதுக்கு முன்னாடியே சார் இல்லை சார் என் மனைவி வந்து இது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் வைஸ் இருக்காங்க, அது கரெக்டானு பாருங்கள். நம்ம அவருடைய மனைவி ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம். சார் முதல் உங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குது, நீங்களே வந்து மறைமுக தொடர்பில் இருக்கீங்க, உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கே சார், இன்னொரு குழந்தை இருக்கே சார்ன்னு அவர் அப்படியே வாயடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வாஸ்துவும் ஜாதகமும் சேர்த்து பார்த்தோம்னா கரெக்டாக வரும்.